நீங்கள் ஒரு வீடியோ கேம் விளையாடுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு லெவலாக முன்னேறும்போது புது புது பவர் அப்கள் கிடைத்து உங்க பலம் கூடும் இல்லையா? நிஜ நிதி உலகிலும், அதாவது இப்படி ஒரு கேம் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் அளித்த சோர்ஸ்களை அலசி ஆராயும் இன்றைய விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் எக்கோசிஸ்டம் குறித்து உங்களிடம் உள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். இதில் ஒரு முதலீட்டாளர் எப்படி படிப்படியாக 4 வெவ்வேறு வழிகளில் வருமானம் ஈட்டுகிறார் என்பதுதான் நமது இன்றைய மிஷன். ஆமா, கரெக்ட். இந்த சிஸ்டத்தின் டிசைனை பார்க்கும்போது ஒரு தனிநபரின் முதலீட்டுல தொடங்கி அது எப்படி ஒரு பெரிய கம்யூனிட்டியா வளர்கிறது என்பதை மிக தெளிவாக திட்டமிட்டுள்ளார்கள். சரி, நாம் இந்த கேமின் முதல் லெவல்ல இருந்து தொடங்குவோம். இப்ப என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது, அதை நான் முதலீடு செய்ய நினைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். இதற்கு அவர்கள் ஸ்டேக்கிங் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஆனால் இது எப்படி வேலை செய்கிறது? இது மிக எளிமையான ஒரு விஷயம்தான். நீங்கள் உங்கள் டோக்கன்களை சிஸ்டமில் லாக் செய்கிறீர்கள். அப்படி செய்தவுடன் உங்கள் டோக்கன்கள் ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் தானாகவே காம்பவுண்டிங் ஆகிக் கொண்டே இருக்கும். ஓ, அப்போ இது ஒரு பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வரும்போது எப்படி தானாகவே பெரிதாகிறதோ அதுபோல நமது முதலீடு வளரும் முறை என்று சொல்லலாம் இல்லையா? துல்லியமான உதாரணம். இப்ப நீங்கள் 100 டோக்கன்களை ஸ்டேக் செய்தால் ஒரு மாதத்தில் அது சுமார் 119ஆகவும் ஒரு வருடத்தில் அது தோராயமாக 900 டோக்கன்களாகவும் வளரும். நீண்டகால முதலீட்டாளர்கள் தினசரி சந்தை ஏற்ற இறக்கங்களைப் பற்றி கவலைப்படாமல் ஒரு நிலையான வருமானத்தை பெற இது உதவுகிறது. சூப்பர். இது நம்முடைய சொந்த பணத்தை வளர்க்கும் முறை. ஆனால் மேலும் மூலதனத்தை போடாமல் இந்த வருமானத்தை அதிகரிக்க நினைத்தால் என்ன செய்வது? அங்குதான் இந்த சிஸ்டம் நெட்வொர்க்கிங் பக்கம் திரும்புகிறது. அவர்கள் இதை ஸ்பைடர் வெப் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் ஸ்டேக்கிங் மூலம் லாபம் பெறும்போது அதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தினால் அவர்களின் லாபத்திலிருந்து 8 முதல் 16% வரை உங்களுக்கு கிடைக்கும். இது 15 லெவல்கள் வரை செல்லும் ஒரு சிஸ்டம். ஒரு நிமிஷம் பொறுங்க, 15 லெவல்களா? இது கேட்கும்போது அதாவது வழக்கமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது எம்எல்எம் சங்கிலி தொடர் போல தோன்றுகிறதே. இதுல என்ன வித்தியாசம்? கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருவது இயல்புதான். ஆனால் இதிலுள்ள மெக்கானிசம் முற்றிலும் வேறுபட்டது. வழக்கமான திட்டங்களில் ஒருவர் முதலீடு செய்யும் அசலிலிருந்தே கமிஷன் எடுத்து மேலே உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இங்கே அசலிலிருந்து ₹1 கூட எடுக்கப்படுவதில்லை. மாறாக கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் ஸ்டேக்கிங் மூலம் பெறும் லாபத்திலிருந்து மட்டுமே 1% பகிரப்படுகிறது. ஓஹோ, கமிஷன் லாபத்திலிருந்து தான் வருகிறதே தவிர அசலிலிருந்து அல்ல. இப்போது புரிகிறது. சரி, லெவல் 1 வருமானம் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் $100 முதலீடு செய்திருக்க வேண்டும். மேலும் ஒருவரையாவது நேரடியாக அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். அதேபோல 15வது லெவல் வருமானத்தை பெற $10,000 ஸ்டேக்கிங் செய்திருக்க வேண்டும் மற்றும் 15 நேரடி நபர்களை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். சரி, ஒரு சில நண்பர்களை அறிமுகப்படுத்துவதிலிருந்து நான் ஒரு பெரிய கம்யூனிட்டியையே உருவாக்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கும் ஒரு பவர் அப் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. அதுதான் DAO ரேங்க். இது வெறும் ஒரு குழுவை உருவாக்குவதல்ல, மாறாக ஒரு தலைமை பண்புக்கான அங்கீகாரம். இதில் V1 முதல் V6 வரை ரேங்குகள் உள்ளன. உதாரணமாக, நீங்கள் V1 ரேங்க் பெற A, B, C என 3 லெக்குகளிலும் தனித்தனியாக $50,000 பிசினஸ் செய்திருக்க வேண்டும். இதன் மூலம் ஒட்டுமொத்த வால்யூமில் 1 முதல் 5% வரை தினசரி கிடைக்கும். இதில் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் 3 லெக்குகள் என்று பிரிக்க வேண்டும்? மொத்தமாக ஒரே டார்கெட்டாக வைக்கலாமே. அதாவது அங்குதான் பிளாக்செயின் பொருளாதாரத்தின் தத்துவமே அடங்கியுள்ளது. இது அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்வதற்கான ஒரு செக் பாயிண்ட். ஒருவேளை ஒரே ஒரு லெக்கில் மட்டும் முழு பிசினஸும் நடந்தால் அதிகாரமும் பணமும் ஒரு சிலரிடம் மட்டுமே குவியும். அதை தடுத்து கம்யூனிட்டி சீராக வளர்கிறதா என்பதை உறுதி செய்யவே இந்த 3 லெக் விதிமுறையை வைத்துள்ளார்கள். அது மிகவும் லாஜிக்கான ஒரு விஷயம். அதிகார குவிப்பை குறைக்கிறது. சரி, இப்போது எனக்கு குழு அமைப்பதிலெல்லாம் விருப்பமில்லை. நான் தனியாக ட்ரேடிங் மட்டுமே செய்ய விரும்பும் ஒரு லோன் வுல்ஃப் என்று வைத்துக்கொள்வோம். எனக்காக இந்த சிஸ்டமில் ஏதாவது இருக்கிறதா? கண்டிப்பா. அதற்காகவே ரிவார்ட் பூல் என்ற ஒன்று உள்ளது. சிஸ்டமில் இருந்து பணத்தை வெளியே எடுக்கும்போது 5% கட்டணம் பிடிக்கப்படுகிறது. அதில் 2% இந்த ஃபோமோ பூல் என்ற இடத்திற்கு செல்கிறது. என் சோர்ஸ் குறிப்புகளின்படி இதில் $2,000 சேர்ந்தவுடன்
குறைந்தபட்சம் 101 USDTக்கு ட்ரேட் செய்தவர்களிலிருந்து 10 பேரை தேர்ந்தெடுத்து இந்த தொகை பகிரப்படுகிறது, சரியா? கரெக்ட். இது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை, வாராந்திரம் மற்றும் மாதாந்திரம் என தொடர்ந்து வழங்கப்படுகிறது. இந்த சிஸ்டம் ஏன் முக்கியம் என்றால், இது ட்ரேடர்களை தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செயல்பட வைக்கிறது. வெளிப்படைத்தன்மையுடன் யார் யாருக்கு எவ்வளவு செல்கிறது என்பதை பார்க்க முடியும் என்பதால் ஒரு ஆரோக்கியமான எக்கோசிஸ்டம் உயிர்ப்புடன் இயங்குகிறது. ஆஹா, முதலில் தனக்கான முதலீடு, பின்பு நண்பர்களுக்கான நெட்வொர்க், அடுத்து கம்யூனிட்டிக்கான தலைமை பண்பு, இறுதியாக தனியாக ட்ரேட் செய்பவர்களுக்கான ரிவார்ட் என அனைத்தையும் இணைத்து ஒரு முழுமையான அமைப்பை இது உருவாக்குகிறது. ஆஹா, ஒவ்வொரு கட்டமும் ஒன்றோடொன்று இதொன்று எவ்வளவு அழகாக பின்னி பிணைந்துள்ளது என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். உயர்ந்த ரேங்கான V6ஆக மாறும்போது 30% வரை தினசரி வருமானம் கிடைப்பதெல்லாம் இந்த கட்டமைப்பின் வலுவைத்தான் காட்டுகிறது. அருமை. இன்று நாம் ஆரிஜின் சிஸ்டம் பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். உங்களுக்கான இறுதி சிந்தனை. ஆரம்பத்தில் நாம் பேசிய அந்த வீடியோ கேம் நினைவிருக்கிறதா? இதுபோன்று வெளிப்படையான டீசென்ட்ரலைஸ்ட் அமைப்புகள் வளரும்போது எதிர்காலத்தில் நீங்கள் வங்கிக்குச் செல்ல தேவையிருக்காது. ஒவ்வொரு தனிநபரும் தனக்கான சொந்த வங்கியாளராக மாறுவாரா? அந்த வீடியோ கேமின் இறுதி லெவல் அதுதானா? நீங்களே சிந்தித்துப் பாருங்கள்.